சரியா? நல்ல மனம் உருகி அந்த அக்காக்கிட்ட இந்த ஆத்தா இருக்குதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த அக்கா வாய்விட்டே கூப்பிடலை அந்த ஆத்தாவை. என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த அக்கா பேசாமல் உட்காந்துருக்கு. நல்லா வாய்விட்டு அம்மாவை மனம் உருகி வாய்விட்டு கூப்பிடுங்க சரியா? உங்கள் குரல் கேட்டால் தானே வருவாங்க. கூப்பிடுங்க. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏனைக்கு இறங்குறம்மா கூப்பிட்ட உரலுக்கு ஓடி வர தாய் ஆத்தா தாய் நத்தத்து மாதிரி தாய் ஏழ மக ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உரிவா ஆத்தா ஏழ மக துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி ஏழ மகளுக்கு இறங்கி வா ஆத்தா ஐஸ்வரி தாய் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிகள் தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளையை நான் படிக்க வச்சிருக்கேன். ஆனால் என் பிள்ளை படித்து கரை ஏறுமான்றதே சந்தேகத்தில் உட்காந்துருக்க. உண்மையா? உண்மை. ஏத்தா இப்படி பண்ணிட்டு இருக்கு என் பிள்ளைன்னு கேட்குறியா? ஒரு நாளைக்கு ஒரு நிலைமை. ஏன் இந்த மாதிரி இந்த மக இப்படி பண்ணுறதை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டேன். ஆமாம் சரியா தாயி? என்னாலதே பண்ணுதா இல்லை எதுனாலதே அது நடக்குது? அவளுடைய தலையெழுத்து அப்படித்தேன். சரியா? நேர்வழியில் போனால் ஓரமாக ஒதுங்கி வேறு வழியில் போயிட்டு உட்காந்துருக்கு. சரியா? நேர் வழியில் போகிறதுக்கு வழி தெரியலை. அதுக்கு வழியை காட்டணும்ல. போகிற வழி நேர் வழியில் போகணும்னு அதுக்கு தெரியலை. என் பிள்ளை பச்சை மண்ணாக இருக்க கண்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துறாங்க. சரியா தாயி? புரிஞ்சுக்க. வேடிக்கை பார்த்துறாங்க என் பிள்ளைக்கு. ஆனால் உனக்கு நீ என்னைக்குமே தெய்வத்திட்ட மட்டும் முறையிடுற மக. சரியா? மன நிம்மதியே இல்லாத மக. வறுமையும் கஷ்டமும் போட்டு ஆட்டி படைக்கிற குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சு நான் தான் கஷ்டப்பட்டு இந்த அரசனை கட்டி படாத பாடு பட்டு வாழ்க்கையில் தீக்குறி அதுவாச்சும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா அதுவும் சத்தியகிரகம் பண்ணுது. ஏத்தா அப்படி சத்தியகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மக. யார் என்ன பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல தானா செய்தா மருந்த போட்டாங்களா மாயத்தை போட்டாங்களா என்ன பண்றாங்க என் பிள்ளைய எதுக்கு பாடா படுத்தி எடுக்கிறாங்கன்னு கேக்குறேன். சரியா? அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தாலும் அதை போட்டு படுத்தி எடுக்கிறாங்களே ஏந்தாயின்னு கேக்குறேன். சரியா? உன் சொந்தத்துல ரெண்டாவது சொந்தம் தெரியுமா தெரியாதா? ரெண்டாவது சொந்தம். ஆமா தாயி. தாய் வழியில் இல்லை புருஷ வழியில். சரியா? தெரியுமா அவனுக்கு தெரியாதா? சொல்லு. புரியல. ரெண்டாவது சொந்தம் இருக்கு தெரியுமா தெரியாது? சொந்தம் இருக்கு. சரியா? ரெண்டாவது சொந்தம் இருக்கு சொல்லுங்க. சரியா? ரெண்டாவது சொந்தத்துல பாக்குற வேலைதேன்னு சொல்றீ. சரியா? முத சொந்தம் இல்ல உன் புருஷனோட ரத்த சொந்தம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்க. ரெண்டாவது சொந்தத்துல பாக்குற வேலை குடிய கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கெடுதல் தாய் பண்ணுனீ? அவங்களுக்கு உனக்கு தெரியும் இல்ல நம்ம குடிய கெடுக்க பாக்குறான்னு தெரியுமா தெரியாத? சொல்லுதாயி. நினைக்கிறாங்கல்ல நீ மன வலிவதே நீங்க உட்காந்துருக்க. எதுக்கு என் பிள்ளை இப்படி அந்த பட்ட பாக்குறாங்கன்னு கேக்குறியா? என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுன்னு நீ கேட்டியா? தெய்வத்திட்ட மட்டும்தான் முறையிடுவியா? அது மனசை தெய்வம் மட்டும்தான் மாற்ற முடியும். தாயா சொல்லி பார்த்துட்டு என்னால முடியலைன்ட்ட. உண்மையா? முடியல. சொல்லி பார்த்துட்டு நீ நான் என்னத்தான் செய்யறதுங்கிறீ? நான் பிள்ளையா பெத்த வயிறு பத்தி எரியுது. ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி ஒரு நிரந்தரமே இல்ல. அது எதனால அப்படி வருது? சரியா? இப்ப சண்டை இல்ல. இப்ப சண்டை இல்ல உனக்கு. இப்ப யாரோடையும் நீ சண்டை போடல. சரியா? கொஞ்சம் நான் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வரீங்க கேட்டுக்க. சரியா தாயி? நீ குடியிருக்க இடத்துல ஒரு கண்ணியோட சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா? இருக்கா தாயி? இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க பார்த்த வேலை. சரியா? உன் குடி எப்பவுமே கெடணும்னு சொன்னவங்கத்தா. சரியா? சொந்தம் இல்லத்தா நீ குடியிருந்த இடத்துலயும் சொல்றீல புரிஞ்சுக்கிட்டியா? இடத்துல அவங்க சொன்னாங்க என்னைக்குமே உன் குடி கெடணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க பாக்குற வேலைன்னு சொல்லிட்டீல. அன்னையில என்னைக்கு அவளோட சண்டை வந்துச்சா அன்னையில இருந்தே நிம்மதியாவே இல்ல. எல்லா விதத்திலயும் உனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு புருஷனால வரும் இல்ல பிள்ளைனால வரும் இல்ல போற வழியில வரும். சரியா தாயி? இந்த வம்பு வந்துகிட்டே இருக்கு. சரியா தாயி? என் தாய் உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் போய் அருவா எடுத்து கத்தி எடுத்து குத்த முடியாது. என் குடும்பத்தை அழிக்கிறவளை நீண்டே அழிக்கணும்னு சொல்லிட்டேன் அன்னைக்கே. சொன்னியாலே?
சொல்லிட்டே இல்ல தாய், நீ இருந்தா கேளு, நான் கேட்க முடியாது. நான் அப்படியே அவங்களுக்கு துரோகம் பண்ணல. நான் உண்டு என் வேலைன்றதுக்க மகன், யார்கிட்டையும் போய் நான் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா தானா வந்து வம்புதே அது. சரியா? தானா வந்து பேசுனதும் இல்லாம சொன்னதும் இல்லாம கேப்பாரு வச்சு கேட்டுட்டு செய்யாதேன்னு சொல்லாதுன்னு சொன்னின்னு சொல்லி என் மேல ஏவுனாங்க. சரியா தாயி? இன்னைக்கு என் குடும்பத்துல வந்து என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுக்க கரை ஏறணும்னு சொல்லிட்டேன். ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. அது தவறான வழியிலையோ யாரு எதுவும் பண்ணி என் பிள்ளை போக கூடாது. சரியா? அதை என்னால தாங்க முடியாதுன்ட்டு அப்படியே எனக்கு திருப்பி கூட்டி ஆடணும். சரியா? என் பிள்ளைய வந்து என்னால தாங்க முடியாதுன்ட்டு என் பிள்ளைய அந்தரசுல படத்தை பாக்குறவங்கள நீ அழிக்கணும்னு சொல்லியிருக்க. சரியா? என் மகளை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? நான் உண்டு என் வேலை ஒன்று இருந்து பொத்தி பொத்தி வளர்த்த மகளை இப்படி சீரழிக்க பாக்குறாங்களே, அவங்கள அழிக்க மாட்டியான்னு கேட்டியா? கேட்டேன். தாயி, என் பிள்ளை கொண்டாந்து என்கிட்ட வந்து என் பிள்ளை என்னைக்குமே தாம் பிள்ளையா இருக்கணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? என் பிள்ளை என் சொல்லுபடி கேட்டு வளர்ற மகளா இருக்கணும். நான் சொல்றதையும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னியா? என்னால முடியலைன்னு சொல்லிட்டேன். எனக்கு நெஞ்சு வலி வர வச்சுட்டாங்க. உண்மையா? எனக்கு நெஞ்சு வலி வரச்சு எனக்கு மன நிம்மதி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்டா இப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்களா? எல்லாம் சுத்தி வளைச்சு என் பிள்ளைக்கு இன்னைக்கு வந்து தலை மேல தீய பத்த வச்சுட்டாங்க. இன்னைக்கு என் மகளோட தலை தீ பிடிச்சி எரியுது. இன்னைக்கு அனலாக்கி விட்டாங்க என் மகளோட உடம்ப. அனலா உடம்ப வந்து அனலாக்கி விட்டாங்க தா. சரியா? போற வழியே இப்படி என் பிள்ளைய நான் எவ்வளவோ சொல்லி வச்ச பிள்ளைய வழி தவற வச்சுட்டாங்களேன்னு அழுகுற. உண்மையா? கேளு, இப்ப நீ என்ன கேட்டு வந்த வரத்தை கேளு. என் பிள்ளைக்கு என் பிள்ளை மேல தலை சுத்தி ஆடுறது ஆறு. இருக்கிறது ஆறு. எத்தனை பேர் இருக்காங்க? யார் யார் இருக்காங்க? அதான் என் பிள்ளைகிட்ட வந்து மாண்டவ வந்து உட்காந்துருக்காங்க. சரியா? மாண்டவதே வந்து உட்காந்துருக்காங்க. சரியா? வேற யாரும் இல்ல. நீ நினைக்கலாம் தெய்வம் வந்து உட்காந்துருக்கான்னு கேக்குற. சரியா? மாண்டவ வந்து உட்காந்துட்டு போட்டு ஆட்டி படைக்கிறாங்க. இப்ப இல்ல, இப்ப கொஞ்ச நாளாவே. சரியா? அவ வந்து போட்டு ஆட்டி படைச்சு ஒரு நேரத்துக்கு ஒரு குத்தி. சரியா? என் பிள்ளை எந்த அது வந்துருச்சுனாவே என்ன பண்ணே அதுக்கே தெரியாது. உண்மையா? என்ன செய்யனே தெரியாம இருக்குது. சரியா? அது ஏவி விட்டது. ஏவி விட்டதுனால. சரியாத்தா? ஏவி விட்டதுனால வந்தது என் பிள்ளைக்கு. சரியா? யாரு வந்து அது தானா வந்து அதோட குடி கொள்ளல. உன் வீட்டு வழியிலையும் இல்ல, உன் அரச வீட்டு வழியிலையும் இல்ல. சரியா? உங்க ரத்த சொந்தத்துல வந்து அது உட்காரல. அது மூணாவது. சரியா? அதனால ஏவுனதுனால அன்னைக்கு சொன்னி பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை வந்து சொன்னி பாரு ஒரு இடத்துல. அவளுக்கு பார்த்துட்ட வேலை. சரியா? ஏவல்னாலதான் என் பிள்ளைக்கு வந்து போட்டு ஆட்டி படைக்குது. ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி சொல்லுதா? இருக்கிறப்ப என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியலையா? அந்த 3வது மனசை பார்த்த ஏவல் சேர்த்தா காரணம். என் பிள்ளை மேல ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு வழி இந்த தாயிட்ட வந்துட்டீல, நீ கட்டி மறைச்சு கொடுன்னு கேட்டியா? என் பிள்ளையே என் வாசல்லே வந்து ஆடுனுச்சு. என் பிள்ளைய அந்த குடுன்னு கேட்டியா? என் தீய சக்தி என் பிள்ளைகிட்ட அண்டை விடாதுன்னு சொன்னியா? யாரு குடிய கெடுக்கிறாங்களோ அவங்க குடிய நீ போய் கெடுன்னு சொன்னியா? என் பிள்ளை இப்படி அந்தஸ்து ஆக்கிட்டாங்களேன்னு சொன்னியா? என் பிள்ளை வாழ போற பிள்ளையே, ஒரு மாங்கல்யம் கூட்டி கொடுக்க போற பிள்ளையே இப்படி பண்ணா அந்த பிள்ளைய எப்படி நான் மாங்கல்யம் கூட்டி குடிப்பின்னு சொன்னியா? மாங்கல்யம் கூட்டி நான் எப்படி குடிப்பின்னு கேட்டியா? அந்த மகளை இப்படி அந்தஸ்துல படுத்துனா நான் எப்படி அந்த பிள்ளைய ஒரு இடத்துல புடிச்சு குடிப்பின்னு கேட்டியா? இந்த இல்லாத மக எங்கே கூட்டிட்டு திரிஞ்சு அலைவின்னு கேட்டியா? தெய்வம் உனக்கிட்ட மட்டும்தானே ஆத்தா நீ இருந்த அந்த மகளுக்கு விலைக்கு கொடுன்னு கேட்டியா? யாருக்கு நான் எந்த பாவமும் அறியலை, என்னை போட்டு சித்திரவதை படுத்துறான்னு கேட்டியா? என் பிள்ளை ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி வர்றப்ப என் பிள்ளை மயங்கி சுழண்டு விழுகுதா? சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டேல, இந்த தாயிட்ட கேளு, வரத்தை கேளு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீ என் பிள்ளைக்கு எதுவுமே வராம பாத்துக்கிட்டாலே எனக்கு போதும். இந்த தாய் வெற்றியா கொடுக்குற இப்படி இந்த துண்ணூறு அப்படி நான் இந்த தாய் எனக்கு போதும்.